வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 ஃபர்ஸ்ட் சம் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. எக்ஸாம்பிள் 3.13 பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுகன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து மூலங்களின் தன்மையை காணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை வந்து நாம் யூஸ் பண்ணணும். எப்படி? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? இதில் நமக்கு வந்து ஏபிசி வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியணும். இப்போ ப்ராப்ளத்தை எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. அதை வந்து பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஏபிசி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 1, சி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஏபிசி வேல்யூ என்னது? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 1, சி ஈக்குவல் டு மைனஸ் 1. இதை வந்து நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ டெல்டா ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ தட் இஸ் 1, சியோட வேல்யூ என்னது? மைனஸ் 1. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஈக்குவல் டு 1 minus of minus that is plus. Okay, that is 4. The 1 plus 4 that is 5. Delta equal to 5 that is greater than 0. Okay மாமா? இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தா, இப்போ மூலங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மூலங்கள் வந்து என்னதுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகேவாம்மா? இப்போ இந்த டெல்டா இருக்கலையாம்மா, இந்த இதுலேயே இந்த மூலங்களுடைய தன்மைக்கு வந்து டெல்டா கிரேட்டர் தென் 0னா என்னது? மூலங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இதோட முடிஞ்சிட்டு ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன். டெல்டா கிரேட்டர் தென் 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. சரி, ஓகே. டெல்டா வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? டெல்டா வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா மூலங்கள் மெய் இல்லை. மூலங்கள் என்னது? மூலங்கள் வந்து என்ன சொல்லுவோம்? மூலங்கள் மெய் இல்லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? தேர்டு கண்டிஷன், டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்போ நமக்கு வந்து என்னன்னு கேட்டால், இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு அது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா ஈக்குவல் டு 0வா சொல்லி பார்த்துட்டு நம்ம இந்த மூலங்களுடைய தன்மையை வந்து நாம் எழுதுகிறோம். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தில் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதுதான் என்னது? ஃபார்முலா. ஓகேவாம்மா? இந்த ஃபார்முலா வந்து என்ன செய்யணும்? ஏபிசி வேல்யூஸை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மூலங்களுடைய தன்மையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிங்க. ஓகேவாம்மா? இப்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா சொல்லுங்கம்மா. கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணினீங்கன்னு வைங்களேன், 24 ஹவர்ஸில் நான் என்ன செய்வேன்? அந்த ப்ராப்ளத்தை வீடியோவை அப்லோடு பண்ணி விட்டுடுவேன். ஓகேம்மா? உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் கிளாஸ் 7 to 9 வந்து லைவாகவும் டியூஷனுக்கும் வரேன். ஓகேம்மா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவாம்மா? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கோம்மா, நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.